ஹாய்ங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்பேக்லாம் பார்த்தீங்கன்னா, நீட்டாவே இருக்காதுங்க. பியூட்டி ஐட்டம்ஸா இருக்கலாம், இல்ல கிரெடிட் கார்ட்ஸா இருக்கலாம், மணி எல்லாமே கலந்து போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாரிலாம் பண்ணாதீங்க. மணிய வைக்கும்போது க்ளீன் அண்ட் தேங்க்ஃபுல்லா வைங்க. அது ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் பண்ணி வைங்க. அது மடிச்சு வைக்காதீங்க மணிய எப்பவுமே. அது நல்லா நீட்டா அடுக்கி வைங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, அயர்ன் பண்ணி வைப்பாங்க. அந்த அளவுக்கு இல்லன்னாலுமே, ஓரளவுக்கு நீங்க அத அடுக்கி வைக்க பழகிக்கோங்க. நீட்டா ப்ரெசன்டேஷனோட வைங்க. ஹேண்ட்பேக் பார்த்தீங்கன்னா, நீட்டா இருக்கணுங்க. இந்த மாரி நீங்க பண்ணும்போது கண்டிப்பா மணி ஃப்ளோயிங் நெறைய இருக்குங்க. நான் சும்மா சொல்லல. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ட்ரை பண்ணும்போது அத நோட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நீங்க மணி ஃப்ளோயிங் இருக்கா இல்லையான்னுட்டு நோட் பண்ணிட்டே வாங்க. நீங்க க்ளீனா, தேங்க்ஃபுல்லா மணிக்கு இருக்கும்போதே அது நீங்க அத ரெஸ்பெக்ட் பண்ணும்போது கண்டிப்பா அது உங்களுக்கு ஃப்ளோயிங் கண்டிப்பா குடுக்குங்க. அத நீங்க நோட் பண்ணுங்க. அதேமாரி ஹேண்ட்பேக்குள்ள நம்ம எது வைக்கிறோன்றது இல்லைங்க. ஹேண்ட்பேக் எங்க வைக்கிறோன்றதும் ஒண்ணு இருக்குங்க. நீங்க ஹேண்ட்பேக்க தூக்கி போட்டு அத மதிக்காமலாம் வைக்காதீங்க. அது நீட்டா, க்ளீனா அடுக்கி வைங்க. இதனாலேயும் நீங்க மணி அட்ராக்ட் பண்ணலாங்க. இதுவும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு நெறைய ஃப்ளோயிங் இருக்கும். மணி ஃப்ளோயிங் இருக்கும். அதேமாரி நீங்க சேலரி எல்லாம் வாங்குறீங்க இல்லைங்களா? சேலரி வாங்குன உடனேயே எல்லாருக்கும் ஒரு ஆர்வங்க. 1ஆந்தேதி சேலரி வாங்குனோன்னா, அது 10ஆந்தேதிக்குள்ள காலி ஆயிடுங்க. எல்லாருக்குமே ஃபினிஷிங் தான். அப்ப அதனால நீங்க ஃபஸ்ட்டு சேலரி வாங்குன அன்னைக்கு ஃபஸ்ட்டு நீங்க இஎம்ஐ பில்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா எதனா கிரெடிட் கார்ட் பில்ஸா இருக்கட்டும் பே பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பில்ஸ்க்காக நீங்க பே பண்ணாதீங்க. நீங்க உங்களுக்காக ஸ்பெண்டிங்குன்னு இருக்கும் இல்லைங்களா? அந்த மாரி நீங்க உங்களுக்காக செலவு பண்ணிக்கோங்க. ஒரு புடவையா இருக்கலாம், இல்ல அது ஒரு ஃபுட்டா இருக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குன்றது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அதுக்காக நீங்க உங்க ஹேப்பினஸ்க்காக நீங்க அத ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க குடும்பத்துக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. மொத்தத்தில அது ஒரு ஹேப்பினஸ்க்காக ஃபஸ்ட்டு வர மணிய நீங்க ஹேப்பினஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணும்போது, நீங்க ஹேப்பியா இருக்கும்போது மணி ஃப்ளோயிங் நல்லா இருக்குங்க. அதே மாரி மணி யாருக்கான குடுக்குறோம் இல்லைங்களா? அந்த அந்த மாரி டைம்ல கூட நீங்க அத பிளெஸ் பண்ணி குடுங்க. இந்த மணி குடுக்கணுமான்னு குடுக்காதீங்க. பிளெஸ் பண்ணி இது கண்டிப்பா எனக்கு அப்புறமா ரிட்டர்ன் வரும்னு நெனச்சு குடுங்க. அதே மாரி நம்ம கடைங்களுக்கெல்லாம் போவோம் இல்லைங்களா? அந்த மாரி போம்போது கூடங்க, நம்ம அவங்கக்கிட்ட ரேட்ட கம்மி பண்ண சொல்லி கேட்டுட்டே இருப்போம். பார்கெயின் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாரி இனிமே பண்ணவே பண்ணாதீங்க. கண்டிப்பா நம்ம ஒருத்தர்கிட்ட நம்மள ஏமாற விடாது யூனிவர்ஸு. ஒருவேளை நம்ம அந்த இடத்துல ஏமாந்துட்டாலும், அந்த மணி நம்மளுக்கு இன்னொரு இடத்துல யூனிவர்ஸ் கண்டிப்பா குடுத்துடுங்க. அதனால நம்பி அத நீங்க வாங்குங்க. அந்த ரேட் சொல்றாங்கன்னா, நீங்க ம் அத பார்கெயின் பண்ணி வாங்கணும்னு நெனைக்காதீங்க. அந்த ரேட்டுக்கே அத வாங்கிடுங்க. இது தப்பா நெனைக்காதீங்க. பட் இது பண்ணி பாருங்க. இது பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அதோட ரிசல்ட் தெரியுங்க. கண்டிப்பா அந்த மணி ஏதோ ஒரு இடத்துல ரிட்டர்ன் வருங்க. இப்போ சின்ன சின்ன இடத்துல நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஷாப்லலாம் பார்கெயின் பண்ணுவோங்க. அதே நீங்க மால்ஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா, அங்க நீங்க அத பண்ணவே முடியாது. அவங்க சொல்ற ரேட்டுக்கு நீங்க அது கண்டிப்பா பை பண்ணி தான் ஆகணுங்க. அந்த மாரி இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு மணி மேக்னெட் அட்ராக்ட் பண்ணதுக்கு ஒரு கீயா ஒர்க் அவுட் ஆகுங்க. நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னாவே மணி ஃப்ளோயிங் கூட நெறைய இருக்கும் உங்க லைஃப்ல. நீங்க மணிய எவ்வளோ அளவுக்கு சந்தோஷமா வரவேற்கிறீங்களோ, அந்த அளவுக்கு அது உங்க வீட்டுக்கு வருங்க. நீங்க ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க. அத நோட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. தென் ட்ரஸ்ட் பண்ணுங்க யூனிவர்ஸ. கண்டிப்பா நம்ம பண்றது ரிட்டர்ன் வருங்க. நம்ம தேங்க்யூவும் சொல்லுங்க.